கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலையின் நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மறுபடி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு நான் இருக்கிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லலாம். அதற்கு முன்பு இன்றைக்கு சொல்லப்படுகிற வேத வசனங்களை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாடுகளோடு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க முடியும். ஏதோ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரணக்கண்ணில் இருக்கிறோம், என் வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இரவு நேரங்களில் என்னுடைய தூக்கத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறது, நான் மரித்து போய்விடுவேனோ என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருக்கிற போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலை தலைவன் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் சொல்கிறது, இயேசு அவர் வரும்போது ஜெபாலை தலைவன் ஒருவன் தன்னுடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கிறதை இயேசுவிடத்தில் ஒரு ஜெபமாக சொல்லுகிறார். நம்மளுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். பாருங்க, 24ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள், இயேசு போகிற இடங்கள்லாம் திரளான ஜனங்கள், அவ்வளவு ஒரு கூட்டம். பாருங்க, இயேசு வருகிறான் கேள்விப்பட்ட மக்கள் கூடுறாங்க. அப்ப அவருடைய ஒரு வல்லமை பாருங்க. இயேசு வருகிறான்னு சொன்ன உடனே திரளான ஜனங்கள் கூடி வராங்க. எதுக்கு வந்தாங்க? இயேசுகிட்ட சாப்பிட வந்தாங்களா? இல்லை சுகத்துக்காக வந்தாங்களா? இல்லை என்ன காரணத்துக்காக இயேசுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஜெபாலை தலைவன் நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார், நம்ம ஆண்டு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி அவன் ஜெபாலை தலைவன் இயேசு எடுத்து ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்திப்படுகிறார், நீர் என் மகள் மேலே கையை வச்சா அவன் சுகம் அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப விண்ணப்பம் வைக்கப்படுகிறது. இயேசு, நான் வாரேன், உன் மகளை சுகமாக்குறேன். ஒரு மரண கண்ணி. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் மரண கண்ணி, வேதனை. எத்தனை குடும்பங்கள் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்களுக்கு வேதனை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு மரண கண்ணி. எவிரி சொல், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் மகள் வேதனை இப்படி நான் பார்க்க முடியலை, நீங்கள் என் மகளை சுகமாக்குங்க. ஆண்டன வாரம்பா. ஜெபாலை தலைவன் அவருடைய மனதுருக்கம், அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை, தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைனுடைய வேதனை, தாய்க்கு தெரியும் பிள்ளையுடைய வேதனை. தன்னுடைய மகள் இவ்வளவு உயிருக்கு போராடி கொண்டிருக்கான்னு சொல்லி அந்த குடும்பத்தார் திகைத்து நிற்கிறார்கள். அந்த குடும்ப வேதனையோடு நிற்கிறது, அந்த குடும்பம் அங்கலாய்த்தோடு நிற்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னே தெரியலையே குடும்பத்தில் சொல்லி அந்த மகள் வேதனைப்பட்டு இருக்கிறதை, துக்கத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு மரண கண்ணி.
ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பத்தில் மரண கண்ணி, வேதனை. நீ துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் நீ உன் வீட்டுக்கு வந்து உன்னை தொடுவேன். நீ எவ்வளோ பெரிய நீ பிரச்சனை இருந்தாலும் எவ்விரு அவருடைய வீட்டுக்கு இயேசுவை கூப்பிட்டார். அவர் வாரன்னு சொன்னார்ல, அதே போல் இன்னைக்கு நீங்கள் கூப்பிடணும். எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். என் பெட்ரூமுக்கு வாங்க. என் மனைவி வேதனையோடு இருக்கிறாங்க, என் மனைவி மரண படுக்கையில் இருக்கிற வந்து தொடுங்க. என் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் வியாதினால் படுத்திருக்கிறது, வந்து தொடுங்க. என் கணவன் வியாதியோடு இருக்கிறார், தொடுங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் சம்பவிக்க போகிறது, இதை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு நீ கூப்பிடணும். இன்னைக்கு அவரை கூப்பிடணும். நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வருவார். நீங்க கூப்பிட்டா வருவார், வந்து உங்களை சுகமாக்குவார். எவரு கூப்பிடுறாரு, வாங்கப்பா ஆண்டவரே வாரப்பா, நான் வந்து உன் மகளை ஆரோக்கியமாக்குவேன், சுகமாக்குவேன் என்று சொன்னார். அதே போலதான் சில நாட்களுக்கு முன்பு என்னோட ஊழிய பாதையில் அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தகப்பனார், நாகர்கோயிலை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க, முடிஞ்சு போவோம், வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல என்னோட நண்பர் வீட்டுக்காக நான் ஜபிக்க போயிருந்தேன். அப்போ என் நண்பர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த வீட்டுக்கு போனோம். அந்த ஐயா உணவெல்லாம் மூக்கோடி தான் டீப்பில் போட்டு கொடுக்குறாங்க. குடும்பம் அப்படியே கண்ணீரோடு நிற்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க வேலை பார்த்தா தான் எங்கள் குடும்பத்தை நடத்த முடியும், எங்களுக்குன்னு யாருமே இல்லை, எங்கள் சொந்தங்கள்லாம் விலகிட்டாங்க, எங்கள் குடும்பம்லாம் விலகிட்டு, ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்போ மரிப்பார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்வாரா? இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்வாரா என்று கண்ணீரோடு நின்றார்கள், வேதனையோடு நின்றார்கள். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். மத்தேயு 14:14 சொல்கிறது, அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார், பிசாசில் பாதிக்கப்பட்டு மனதுருகினார். அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு நின்றார்கள். அப்போ நாங்கள் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவருடைய மனதுருக்கம், அந்த குடும்பத்தார் கண்ணீர் வடித்தார்கள், இயேசுவேன்னு கூப்பிட்டார்கள். சாத்தியமே கிடையாது, கிராமமே எதிர்பார்த்தது, மரித்து விடுவார் எதிர்பார்த்தார்கள். இயேசுவே, எல்லாரும் சொன்ன முடிஞ்சு போனது, என்ன உயிர் வராது, அவ்வளவுதான், அவங்க மரித்துருவாங்க, ஏன் நீங்க வேதனைப்படுத்துறீங்க? அவங்கள வேதனைப்படுத்தாதுங்க, அவங்க கேக்கெல்லாம் வாங்கி கொடுங்க என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா எவிற்கு ஒரு சம்பவம் நடந்தது. உன் மகள் மரித்து போய்விட்டாள், போதகரை வருத்தப்படுத்தாத. இயேசு பார்த்தார்,
பேதுருவே, விசுவாசம் இல்லைன்னா இரு. நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்ல, விசுவாசம் இரு. இயேசு எவ்விருவே இயேசு ஆறுதல் படுத்தினார். நான் வாரேன், நீ என்னை கூப்பிட்டல, உன் மக சுகமான விரும்பினல்ல, நான் வாரேன். உலகம் அப்படிதான் சொல்லும், மரித்து போகும், முடிஞ்சு போய் சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துல மரித்து போய் எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இயேசு வந்தா முடியாததையும் முடிய செய்கிற ஆண்டவர். அந்த இடத்துல இயேசு என் வீட்டு சொல்ல, நான் வாரம் வீட்டுக்கு. ஆண்டவர் போனார். ஆமாம், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அருமையாக அந்த ஐயாவை தொட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இயேசு சுகமாக்கிட்டார். ஆண்டோட வல்லமை இறங்குனதான் சுகம் ஆயிட்டங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அந்த உணவு டீப்பை ஹாஸ்பிட்டல் ரிமூவ் பண்ணாங்க. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த ஐயா, குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இவ்வளோ போராட்டம் இருக்கிறதா? நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு இயேசு வருவாருங்க. இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை என்ன? முடிஞ்சு போச்சு. இல்லை, இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தால் அற்புதம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவனை அவன் தாய் எழுத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, நம்ம ஆண்டு எவ்வளவு அற்புதம் செய்கிற தேவன். ஐயா, இன்னைக்கு உங்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் லங்ஸ் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்க கிட்னி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஐயோ, என் சரீரத்தில் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, உண்மைதான். ஆனா இயேசுவை கூப்பிடு, எனக்கு சுகமாக்குங்கன்னு கேளுங்க. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் மனதுருக்கம் உள்ள தெய்வம் கிடையாது. இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகினார். இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகினார், கண்ணீர் வடித்தார். ஜனங்களுடைய வேதனையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டார். எதற்காக? அவர் ஜனங்களை கண்டு மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். ஜனங்களை கண்டு மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், இந்த இயேசு உன்னை சுகமாக்க முடியும். இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும். சகோதரனே, நீ இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பயப்படாதங்க, இயேசு உங்களுக்கு புது இருதயத்தை தருவார். சகோதரி, உன் கர்ப்பம், எல்லாரும் சொல்லிட்டு உன் குழந்தை பெற்று எடுக்க முடியாது சொல்லிட்டாங்களா? உன் செத்து போன கர்ப்பத்தை உயிர் கொடுக்க முடியும். வாலிப தம்பி, உன் வாழ்க்கை முடிந்து போய் நினைத்துக் கொண்டிருக்கிறையா? இல்லை, உன் முடிந்து போன வாழ்க்கை இயேசு பொது வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியும். தங்கச்சி, அடுத்து நான் என்ன படிக்க போறேன்னு தெரியாம நினைத்திருக்கிறீங்களா? உங்கள் படிப்பு காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். உங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை முடிந்து போய் நினைக்கிறீங்களா? உங்கள் முடிந்து போன வாழ்க்கையிலே ஆரம்பிக்க இயேசுவால் முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், உங்களுடைய போராட்டத்தை பார்க்காதீர்கள், உங்கள் சூழ்நிலை பார்க்காதீர்கள். சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். காற்றையும் கடலையும் அதட்டினவர், தண்ணீர் மேல் நடந்தவர், கானா ஒரு திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், எகிப்தின் தண்ணீர் இரத்தமாய் மாற்றினவர்,
மோசையின் கோலை கொண்டு எகிப்தின் பார்வோனுடைய மந்திரவாதிகளை கோலையெல்லாம் விழுங்கி போட்டது. காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை. உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? உன்னுடைய வேதனை சுமந்து கொள்வதற்காக, உன்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன், என் முடிந்து போன வாழ்க்கையை மறுபடி எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலையும் என்னை மனிதர்கள் புறக்கணித்தார்கள், தேவன் புறக்கணிக்கவில்லை. சொந்தங்கள் புறக்கணித்தது, ஆனால் என் தேவன் என்னை புறக்கணிக்கவில்லை. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நீ கண்ணீர் எந்த இடத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல அவர் வருவார். மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, உன் நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, உன் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஒரே மகனை இழந்து போன ஒரு சூழ்நிலை. திரள் கூட்டம் பின்னாடி வந்தாங்க, யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது, யார் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே மகன் இறந்து போய்விட்டான், மரித்து போய்விட்டான். இயேசு வருகிறார். நானே ஜீவன் உள்ள தேவன் என்று சொன்னவர், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான் என்று சொன்னவர், அவர் வருகிறார். அப்பொழுது மரித்து போன உன்னை தூக்கி கொண்டு வருகிறாங்க பாடையில். இயேசு தொட்டார், எல்லாரும் நின்றாங்க. மரித்தவன் உயிரோடு எழும்பினான். ஆம் பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தாரிடம் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, எல்லாமே முடிந்து போச்சு பிரதர், எல்லாம் முடிந்து போச்சு. அவ்வளோ ஒரு வேதனை. டாக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீங்கள் என்ன செய்ய வேண்டியலாம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க. அவங்க விசாரிச்சு என்னம்மா பிரச்சனைங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை சந்திக்க நான் போயிருந்தேன். கண்ணீரோடு இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னா, வைத்தியர்கள் சொன்னாங்க, இனி உனக்கு குழந்தை பிறக்காது, உன் கர்ப்பம் செத்து போய்விட்டது. துக்கத்தோடு இருந்தாங்க, உன் கர்ப்பம் செத்து போய்விட்டது. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா 14 வருஷம் குழந்தை இல்லை, உன் கர்ப்பம் செத்து போய்விட்டது. அவ்வளோ வேதனையோடு சொன்னாங்க. சரி, கர்த்தர் அற்புதம் செய்வார்மா. மரித்து போன உறுப்புகளையும் ஜீவன் பெற செய்கிறவரான இயேசு, மரித்து போன உறுப்புகளை உயிரடை செய்வதுதான் இயேசு. சோமனம் 14 வருஷம் குழந்தை கிடையாதுங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, கர்ப்பம் செத்து போயிட்டு கர்ப்பத்தில் குழந்தை பிறக்காது, உனக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோமம் அவ்வளோதான். ஒரு நாள் ஜபம். அவங்க இயேசு அறியலைங்க, இயேசு அறியாத குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம். இயேசு அறியல, என்ன உனக்கு குழந்தை பிறக்கான்னு சொன்னாங்க. அவ்வளோதான், உன் கர்ப்பம் செத்து போய்விட்டது, முடிஞ்ச ஒரு குழந்தை எடுத்து வளங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன தங்கச்சியை பார்த்து என்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னேன். சரி அண்ணா ஜெபம் பண்ணுங்க. கையை இயேசுவே
இந்த மகளுடைய கர்ப்பத்தை இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும், புது கர்ப்பப்பையாய் மாறட்டும் என்று ஜெபம் பண்ணணும். மொத்தனு கீழே வந்துட்டாங்க. அந்த மாதமே அந்த மகள் கன்சீவ் ஆகி அழகான ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தாருங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இன்னைக்கு தங்கச்சி தம்பி எல்லாவற்றும் எல்லாம் இழந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு முடிய பண்ணுவா. இந்த வேதத்தை சொல்லப்பட அனைத்தும் சத்தியம், உண்மை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசுவே, உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஜெபாலை தன்னுடைய மகளை நீங்கள் தொட்டீங்க. மரித்து போன மகள் உயிரோடு எழுப்பப்பட்டாலப்பா. அதே போல் ஆண்டவரே, வாலிபனை தொட்ட உடனே உயிர் வந்ததப்பா, ஜீவன் வந்தது. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் இயேசுவே நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் உறுப்புகளில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறும். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என்னை தொடுங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு அற்புதம் நடக்கும். உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். உன் முட்டுகள் அற்புதம் நடக்கும். உன் வயிற்றுப்பையில் அற்புதம் நடக்கும். உன் கர்ப்பம், செத்து போன கர்ப்பம் உயிர் அடையும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, எப்பொழுது நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருமே இறங்கட்டும் அப்பா. உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். அந்த அப்போஸ்தலர் நாட்களில் உயிர் தெழுந்த வல்லமை இறங்கினது போல இப்பொழுதே உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. யார் யார் இப்பொழுது நம்ம கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புது இருதயம் மாறட்டும் அப்பா. அந்த இருதயத்துக்கு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இருதயம் புது இருதயமாக மாறட்டும். ஆண்டவர் லங்ஸுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே புது லங்ஸாய் மாறட்டும் ஐயா. கல்லீரு எல்லாம் உள் உறுப்புகள் என்னென்ன உள் உறுப்பு இருக்கிற அத்தனையும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். உயிர் மீட்சி அடையட்டும். உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. இயேசுவின் நாமத்தை புதுபலன் அடைவதாக. சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. தகப்பனே, உங்களுடைய தொடுதல் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்க. என்னென்ன காரியத்துக்காண்டி ஜெபிக்கிறாங்களோ தொடுங்கப்பா. ஆண்டவரை காலுக்காக ஜெபிக்கிறவர்களை காலை தொடும். கை பலவீனத்தோடு ஜெபிக்கல கை பலவீனம் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள் கண்கள் நல்ல பார்வை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. முட்டு பிரச்சனையோடு ஜெபிக்கிற மக்களுக்கு முட்டில் ஒரு புது பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் சுகமாக்கப்படட்டும். கேன்சர் மறையட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.